Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 25 சென்டென்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். அவன் இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? He is still working. He is still working. Still அப்படின்னா இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அதுக்காக ஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னைக்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து நீ இருந்தால் தான் அவன் வருவான். He will come if you are here. He will come if you are here. நீ இங்கே இருந்தால் தான் அவன் வருவான். ஸோ இனிமேல் தான் நடக்க போகிறதுனால he will come அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, will யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உனக்கு மட்டும்தான் அவன் அடங்குவான். இப்போ வந்து அப்பாவுக்கு மட்டும்தான் அவன் அடங்குவான் அப்படிங்கிறது உனக்கு மட்டும்தான் அவன் அடங்குவான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு he will subside only for you. He will subside only for you. நெக்ஸ்ட்டு உன்னால் கண்டிப்பாக செய்ய முடியும் சொல்கிறதுக்கு you can definitely do it. You can definitely do it. உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ ஹாவ் ஷேம். ஷேம்னா வெக்கம். டோன்ட் யூ ஹாவ் ஷேம் இது வந்து நெகட்டிவில் சொல்கிறோம். உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறதுனால டோன்ட் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, டோன்ட் யூ ஹாவ் ஷேம். நெக்ஸ்ட்டு யாரும் அவனை மாதிரி இருக்கக்கூடாது, யாருமே அவனை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோபடி ஷுட் பி லைக் ஹிம். நோபடி ஷுட் பி லைக் ஹிம். அவரை மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். நோபடி ஷுட் பி லைக் ஹிம். அவரை மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அவளும் நானும் கொஞ்சம் பேசுவோம். நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுவோம். கொஞ்சம் தான் பேசுவோம், ரொம்ப பேச மாட்டோம். கொஞ்சம் நாங்கள் பேசுவோம் எப்போமாச்சும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ அண்ட் ஐ வில் சேட் எ பிட். ஷீ அண்ட் ஐ வில் சேட் எ பிட். நானும் அவளும் கொஞ்சம் பேசுவோம். ஸோ பிட் அப்படின்னா கொஞ்சம். ஓகே, சேட்னா பேசுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சாங் நீ கேட்டிருக்கியா? இப்போ ஒரு பாட்டு போயிட்டுருக்கு, இந்த பாட்டை நீ கேட்டிருக்கியா அதுக்கு முன்னாடி இப்படி கேட்குறதுக்கு டிட் யூ லிசன் டு தட் சாங். இதில் ஏன் டிட் யூஸ் பண்ணியிருக்கோன்னா நீ கேட்டிருக்கியா, முன்னாடியும் நடந்தது முடிஞ்ச விஷயம் அப்படின்னாலும் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். டிட் யூ லிசன் டு தட் சாங். டிட் யூ லிசன் டு தட் சாங். அந்த பாட்டை வந்து நீ கேட்டிருக்கியா. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது. எல்லா பர்சனுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி ஒன் ஹேஸ் அ டேலண்ட். எவ்ரி ஒன் ஹேஸ் அ டேலண்ட். நெக்ஸ்ட் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கோ தேர். லெட்ஸ் கோ தேர், அங்கே போகலான்னு சொல்கிறதுக்கு. ஓகே, மெதுவாக போன்னு சொல்கிறதுக்கு கோ ஸ்லோலி. கோ ஸ்லோலி. உட்காருங்க, இப்போ யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு வந்துருக்கும்போது உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட், உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக வான்னு சொல்கிறதுக்கு கம் குயிக்லி. கம் குயிக்லி. நெக்ஸ்ட்டு எல்லாம் ஓகே தானா, எல்லாமே இப்போது வீட்டுக்கு வந்து புதுசாக வந்திருக்கோம். இப்போ அவங்க ஓனர் வந்து எல்லாம் ஓகே தானா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி கேட்கணும்? எவ்ரி திங் இஸ் ஃபைன். எவ்ரி திங் இஸ் ஃபைன், எல்லாம் ஓகே தானா அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஆர் டுகெதர். வி ஆர் டுகெதர். நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு வாட்ஸ் ஹேப்பனிங். வாட்ஸ் ஹேப்பனிங். நெக்ஸ்ட்டு இது உனக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் ஃபார் யூ. இஸ் இட் ஃபார் யூ. இது உனக்குள்ளதா, உனக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் ஃபார் யூ. நெக்ஸ்ட் அவனை நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் ஹிம். ஸ்டாப் ஹிம். நெக்ஸ்ட்டு இது திடீர்னு நடந்தது. இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்களை கூப்பிடல, அப்போ அவங்க வந்து திடீர்னு உங்களை பார்க்கும்போது இது வந்து திடீர்னு நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேப்பன்ட் சடன்லி. ஹேப்பன்னா நடந்து முடிஞ்சதுனால ஈடி போட்டிருக்கோம். ஓகே, இட் ஹேப்பன் சடன்லி. நெக்ஸ்ட்டு ஒழுங்காக உட்காரு. சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. நான் சீக்கிரமாக வந்துடுறேன். ஐ வில் பி பேக் சூன். ஐ வில் பி பேக் சூன். நான் சீக்கிரமாக வந்துடுறேன். நான் முதல்ல பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். லெட் மீ ஸ்பீக் ஃபர்ஸ்ட். ஓகே, நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு நான் வீட்டில் இருந்தேன். ஐ வாஸ் அட் ஹோம் அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன், முன்னாடி நடந்த விஷயம். ஸோ ஐ வாஸ் அட் ஹோம். ஓகே, யாருமே இங்கே இல்லை. நோபடி இஸ் ஹியர். நோபடி இஸ் ஹியர். எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு I don't have time. I don't have time. Time என்ன? What is the time? What is the time? என்னை வெளியில் விடு. Let me out. Let me out. எனக்கு பாதி கொடு. Give me half. Give me half. இன்றைக்கான ஹோம்ஒர்க் பார்க்கலாம். இங்கே ஓடாத, அங்கே போ. இது எப்படி சொல்லலாம்? இது ஈஸி தான். இங்கே ஓடாத, இது நெகட்டிவ். அங்கே போ அப்படின்னு சொல்கிறது. எப்படி ட்ரை பண்ணி பார்த்து ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஈஸியான சென்டென்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.